Hello everyone, welcome to Future Vision Study Center. இந்த வீடியோல நம்ம PGTRB Psychology Education Methodology தாங்க பார்க்க போறோம். ஸோ டோட்டலாக நம்மளுடைய நியூ சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா 10 யூனிட்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சைக்காலஜிக்கு. ஓகேங்களா? அதில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்துட்டு நியூ சிலபஸில் வந்து பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறதாங்க ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம நிறைய வந்து சப்டாபிக்ஸ் வந்து ஒன்னொன்னா தனித்தனியா பார்க்க போறோம். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், அதுல யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் யூஇஇன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஷார்ட்டா அதை வந்து நம்ம சொல்றோம் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படின்னா எல்லாருக்கும் கட்டாய கல்வி. ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு பிரைமரி எஜுகேஷன், ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தென் செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி எஜுகேஷன், அதுக்கப்புறம் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ்ன்னு சொல்ற இந்த எஸ்எஸ்ஏ, தென் ஆர்எம்எஸ்ஏ, சமக்ரா சிக்ஷா, ரூசா, யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன், ஆர்டிஇ ஆக்ட் 2009 இதெல்லாம் வருதுங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மல், நான் ஃபார்மல், இன்ஃபார்மல் எஜுகேஷன். ஃபார்மல் எஜுகேஷன்னா எப்படி இருக்கும், நான் ஃபார்மல்னா எப்படி, இன்ஃபார்மல்னா எந்த மாதிரி. இப்போ ஃபார்மல் அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது, அதுக்குன்னு ஒரு கரிக்குலம் சிலபஸ் எல்லாம் இருக்கும். அதுவே நான் ஃபார்மல் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஓப்பன் ஸ்கூல்லையோ இல்லை ஓப்பன் யூனிவர்சிட்டி இல்லை டியூட்டோரியல் அந்த மாதிரி போய் படிக்கிறது. இன்ஃபார்மல் அப்படின்னா நம்ம வீட்டில இருந்தே குழந்தைங்க வந்து கற்றுக்குறாங்களே அதுதாங்க இன்ஃபார்மல்னு சொல்றது. இதில் என்ரோல்மெண்ட், ஸ்டாக்னேஷன், ட்ராப் அவுட்ஸ்னா என்ன, தென் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம், அப்புறம் ஓப்பன் ஸ்கூலிங், டீலிங்கிங் டிகிரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் பார்க்குறோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரெயின் ட்ரெயின்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க விஷயங்கள் என்னென்ன வருதுன்னா ஒகேஷனலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், தென் எஜுகேஷன் ஆஃப் த சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ் அப்படின்னா இப்போ இந்த ட்ரைபு, ஷெட்யூல்டு காஸ்ட்டு, மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்களுக்கு கொடுக்குற இந்த ஸ்பெஷல் டைவர்ஸ் நீட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ்க்கான இன்க்ளூசிவான யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங் எஜுகேஷன், அதை பற்றி பார்க்குறோம். தென் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய பேரியர்ஸ் என்னென்ன, சேலஞ்சஸ் என்னென்ன, அதை அஃபோர்டபிலிட்டி, அதுக்கப்புறம் அசஸ்டபிலிட்டி ஆஃப் எஜுகேஷனு, தென் அதுக்கு ரிலேட்டடாக கமிஷன்ஸு, கமிட்டிஸ் வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒவ்வொரு கமிட்டியாக வந்து எப்படி லான்ச் பண்ணாங்க, அந்த கமிட்டியோட வேலை என்ன, இதெல்லாம் தாங்க பார்க்குறோம். தென் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷியன்சி, அதில் பார்த்தீங்கன்னா சோஷியலிசம், செக்யூலரிசம், டெமோக்ரஸி, சாவரைன் and egalitarian state, central and state government policies related to education. ஓகேங்களா? இதை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒன்னொன்னுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழையும் சொல்றேன் பாருங்க. ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிறது முன் தொடக்க கல்வி. ஓகேங்களா? தென் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறது தொடக்க கல்வியின் உலகளாவிய மயமாக்கல். தென் பிரைமரி எஜுகேஷனா தொடக்க கல்வி. ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கும்போது கல்வி வாய்ப்புகளின் சமத்துவம். செகண்டரி அண்ட் ஹையர் எஜுகேஷன் இடைநிலை மற்றும் உயர் கல்வி. எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியன். அதே மாதிரி ஆர்எம்எஸ்ஏங்கிறது ராஷ்டிரிய மக்மிக சிஷா அபியன். ஓகேங்களா? தென் சமக்கர சிக்ஷா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், அதாவது இந்த ரூசா, எஸ்எஸ்ஏ இதெல்லாம் சேர்ந்த ஒரு கல்வி திட்டம். அந்த இன்டகிரேட்டடுக்கு முன்னாடி வருது இந்த சமக்ர சிக்ஷா அப்படிங்கிறதுங்க. அதுக்கப்புறம் ரூசா அப்படிங்கிறது தேசிய உயர்கல்வி மேம்பாட்டு திட்டம். யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷனுங்கிறது ஒற்றுமையான கல்வி கட்டமைப்பு, அதாவது நம்ம வந்து கிளாஸு, காஸ்ட், ரிலீஜியன் இதெல்லாம் இல்லாம எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம பாகுபாடும் இல்லாம கல்வி கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஆர்டிஇ ஆக்ட் 2009ங்கிறது கல்விக்கான உரிமை சட்டம். ஃபார்மல், நான் ஃபார்மல், இன்ஃபார்மல் எஜுகேஷன், முறையான முறைசாரா கல்வி. அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்ஃபார்மல் எஜுகேஷன், முறைசாரா கல்வியின் நன்மைகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட், சேர்க்கை, ஸ்டாக்னேஷனா தேக்கம், டிராப் அவுட்ஸ் அப்படிங்கிறது இடைநிறுத்தம், ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம்ங்கிறது எழுத்தறிவு திட்டம், ஓப்பன் ஸ்கூலிங்கிறது திறந்த பள்ளி கல்வி, திறந்த பள்ளி கல்வி. ஓகேங்களா? இதுல வந்து ஓப்பன் ஸ்கூலிங் இருக்கு, ஓப்பன் யூனிவர்சிட்டிஸும் இருக்கு இல்லைங்களா? டீலிங்கிங் டிகிரி ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை வாய்ப்பில் இருந்து பட்டங்களை பிரித்தல். அதுக்கப்புறம் பிரெயின் ட்ரெயின்னா அறிவு புடை பயிற்சி.
ஸ்கில் டெவலப்மெண்ட், திறனாய்வு மேம்பாடு, எஜுகேஷன் ஆஃப் த சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ்னா சமூகமாக புறக்கணிக்கப்பட்ட குழுக்கான எஜுகேஷன், கல்வி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் அண்ட் டைவர்ஸ் நீட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ்ங்கிறது சிறப்பு மற்றும் பல்வகை தேவைகள் உள்ள மாணவர்கள். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா உள்ளடக்கிய கல்வி. இதெல்லாம் வந்து இந்த நம்ம பார்க்குற இந்த மார்ஜினலைஸ்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஸ்கெட்யூல் கேஸ்ட், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கல்வி தாங்க இது இப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஸ்டெப்பும். தென் யூனிவர்சல் டிசைன் ஆஃப் லேர்னிங்ல வந்து கற்றலுக்கான உலகளாவிய வடிவமைப்பு, பேரியர்ஸ் இன் எஜுகேஷன், கல்வியில் உள்ள தடைகள், சேலஞ்சஸ் இன் அஃபோர்டபிலிட்டி அண்ட் அசஸ்டபிலிட்டி ஆஃப் எஜுகேஷன், செலவு மற்றும் அணுகல் சவால்கள். தென் கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ் இன் எஜுகேஷன், கல்விக்கான ஆணையங்களும் மற்றும் குழுக்களும். இது வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், இது ரெண்டுமே வருங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், முன் தொடக்க கல்வினா என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபோக்கஸஸ் ஆன் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஏஜஸ் 3 to 6 to foster ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். அதாவது 3 முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்காக முன்தொடக்க கல்வி வழங்கப்படுகிறது. இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 3ல இருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த எஜுகேஷனை வந்துட்டு டிசைன் பண்றாங்க. அதுக்கு அவங்களுக்கான அந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸை டிசைட் பண்றது தாங்க வந்துட்டு இந்த ப்ரீ பிரைமரி எஜுகேஷன். சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஃபோர் த என்டர் ஃபார்மல் ஸ்கூலிங், அதாவது அந்த 1வது அப்படிங்கிறது அந்த ஃபார்மல் ஸ்கூலிங். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ப்ரீ கேஜி, கிண்டர் கார்டன் இதெல்லாம் போறாங்க இல்லையா, அந்த பள்ளி பருவம் பாருங்க. ப்ரீ கேஜி, ப்ரீ கிண்டர் கார்டன், ஏஜ் 2.5 to 3.5 years. Pre-KG focuses on emotional security, social interaction and sensory activities. Child learn through play, songs and free movement. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ப்ரீ கிண்டர் கார்டன்ல குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் விளையாட்டு, பாடல்கள் மற்றும் சுதந்திர நகர்வின் மூலம் கற்றுக்கொள்கிறார்கள். ஸோ அப்ப ப்ரீ கேஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரீ கிண்டர் கார்டன் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா இமோஷனல் செக்யூரிட்டி, அந்த குழந்தைங்களுடைய உணர்வுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. சோஷியல் இன்ட்ராக்ஷன், நம்ம சமுதாயத்தோட தொடர்பு படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. வீட்டுக்குள்ளேயே என்ன அப்பா அம்மா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இப்ப அந்த ப்ரீ கிண்டர் கார்டன் சொல்லக்கூடிய ஒரு வெளியிடத்துக்கு வரும்போது அங்க அந்த குழந்தை வந்து சமுதாயத்தோட என்ன பண்ணுது, இன்ட்ராக்ட் பண்ணுது. சோஷியல் இன்ட்ராக்ஷன். ஓகேங்களா. கலந்துரையாட ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தென் சென்சரி ஆக்டிவிட்டிஸ், அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதோடைய அந்த சென்சரி ஆக்டிவிட்டிஸ்னா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, அதாவது மூளையோடைய அந்த வளர்ச்சிக்கான எல்லா செயல்முறைகளும், பேசுறது, கேட்கறது, அதே மாதிரி கை கால் அசைவுகள், இது எல்லாமே நம்மளுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் அந்த குழந்தைய வந்து ஈடுபடுத்துறது. அது எப்படின்னா த்ரூ சாங்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா பிளே, ஃப்ரீ மூமெண்ட். இந்த குழந்தைங்களை விளையாட வச்சு இந்த மாதிரி விஷயங்களை, அதாவது அவங்களுடைய அந்த உணர்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுக்குற அந்த இமோஷனல் செக்யூரிட்டி, சோஷியல் இன்ட்ராக்ஷன், சென்சரி அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே விளையாட வச்சு, பாடல்கள், பாட்டு கேட்க வச்சு, சுதந்திர நகர்வின் மூலம், அதாவது இந்த குழந்தைங்களை வந்து ஃப்ரீயா மூவ் பண்ண விடணும். எங்க போறாங்களோ என்ன பண்றாங்களோ, கிளாஸ்ல உட்காந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு மரத்துக்கடையில உட்காந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, எல்லா சூழலுக்கும் அந்த குழந்தைய வந்து ஏதுவான ஒரு கல்வியா இருக்கிற கல்வி தாங்க வந்துட்டு அந்த ப்ரீ கிண்டர் கார்டன் சொல்லக்கூடியது. ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்ன கிடையாதுன்னா நோ ஸ்ட்ரக்சர்ட் அகாடமிக்ஸ், எம்பசிஸ் ஆன் ஹேபிட்ஸ், ரொட்டீன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். திட்டமிட்ட பாடங்கள் கிடையாது. பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம் மற்றும் சூழலுடன் பொருந்துதல் முக்கியமாக கருதப்படுகிறது. ஓகேங்களா. இதுக்கு வந்து என்ன ஸ்ட்ரக்சர்டு பாடத்திட்டங்கள், எந்த கரிக்குலமோ இல்ல சிலபஸோ கிடையாதுங்க. இது வந்து பழக்க வழக்கங்களை மட்டும்தான் எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னா ஹைலைட் பண்ணி காட்டுது. ஓகேங்களா. முக்கியமா வந்து அந்த குழந்தையுடைய பழக்க வழக்கம், ஒழுக்கம், அப்புறம் வந்து சுழற்சி முறையில ரொட்டீனா சூழலுடன் பொருந்துதல். ஓகேங்களா. அந்த குழந்தை வந்து ஒரு சில விஷயங்களை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ரொட்டீனா செஞ்சுட்டே வரணும். அதே மாதிரி என்விரான்மெண்ட், அந்த நம்மளுடைய சூழலோட பொருந்துதல் முக்கியமாக கருதப்படுகிறது. இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் இதுல, புரியுதுங்களா. அந்த குழந்தை வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு என்ன பண்ண தெரியணும், வாழ தெரியணும். ஓகேங்களா. ஸோ ஃபிளெக்சிபிலிட்டி, அடாப்டபிலிட்டி இதெல்லாம் கொண்டு வர்றது தான் இந்த ப்ரீ கிண்டர் கார்டன். ஓகேங்களா. Then language development starts through listening and imitation.
கேட்பது மற்றும் பின்பற்றுவது மூலம் மொழி கற்றல் தொடங்குகிறது. அந்த குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு மத்தவங்க பேசுறத கேட்டு அதை லிசன் பண்ணி மொழி கற்றல் அங்கிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜோடைய அந்த கற்றல் லேர்னிங் டெவலப்மெண்ட் தொடருது, இமிட்டேட் பண்ணி காட்டுது. ஓகே, இப்ப நம்ம என்ன சொல்றோமோ அதை வந்து என்ன பண்ணுது, அப்படியே பின்பற்றுறது இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து ஒரு ரைம் சொல்லி கொடுக்குறோம், இல்லைன்னா வந்துட்டு ஆல்பபெட் சொல்லி கொடுக்குறோம், நம்ம சொல்றத கேட்டு லிசன் பண்ணி அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது, மொழியை கற்றுக்கொள்ளுது, மொழியோட சேர்த்து பாடங்களையும் கற்றுக்கொள்ளுது இல்லைங்களா. ஓகே, then activities including clay molding, storytelling, coloring and basic coordination tasks, மண் உருவகம், கதை சொல்லுவது, நிறமிடல் மற்றும் ஒத்திசைவு செயல்கள் உள்ளடக்கமாக இருக்கும். இந்த குழந்தைங்க வந்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இந்த ப்ரீ கிண்டர் கார்டன்ல செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மோல்டிங், கிளே மோல்டிங். நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளே கொடுத்துறோம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் கிளேவே நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா. அந்த குழந்தைங்க தன்னுடைய அந்த ஆக்கத்திறனை பயன்படுத்தி அந்த கிளேல வந்து என்ன மாதிரியான உருவங்கள் செய்யறாங்க அப்படிங்கிறது. ஓகே, அப்புறம் கதை சொல்வது. அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை காட்டியோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விலங்கோ ஏதோ ஒண்ணு மொத்தத்துல ஒரு ஆப்ஜெக்ட் காட்டி அதை பத்தி ஒரு சின்ன கதை சொல்லு அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா. அப்புறம் கலரிங் பண்ண வைக்கிறது, நிறமிடல். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பேசிக் கோஆர்டினேஷன் டாஸ்க் அப்படிங்கிறது ஒத்திசைவு செயல்கள். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாம அன்றாட நம்ம லைஃப்ல என்னெல்லாம் நம்மளுக்கு பேசிக்கான கோஆர்டினேஷன் டாஸ்க் தேவையோ கற்றலுக்கு, அது எல்லாத்தையும் வந்து ஆக்டிவிட்டி மூலயமா கத்துக் கொடுக்கறதா இந்த ப்ரீ கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்வியினுடைய முறைங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து சிலபஸோ இல்ல வந்துட்டு புக்கோ எதுவுமே கிடையாது. எல்லாமே கிரியேட்டிவிட்டியா அந்த குழந்தைங்களை வந்து செய்ய வைக்கிறது. ஆக்டிவிட்டி பிராக்டிக்கல் ஓரியன்டட் லேர்னிங். ஓகேங்களா. தென் லோயர் கேஜி அப்படின்னா எல்கேஜி ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 3.5 இருந்து 4.5 இயர்ஸ். எல்கேஜி இன்ட்ரடியூசஸ் ப்ரீ லிட்ரஸி அண்ட் ப்ரீ நியூமரசி கான்செப்ட்ஸ் இன் பிளேஃபுல் வேஸ். எல்கேஜி கட்டத்தில் எழுத்துக்கு முந்தைய மற்றும் எண்ணிக்கைக்கான முன்கூட்டிய கருத்துக்கள் விளையாட்டாக கற்பிக்கப்படுகின்றன. ஸோ எல்கேஜியில வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ லிட்ரஸி, ப்ரீ நியூமரசி அப்படின்னா அதாவது எழுத்துக்கு முந்தைய அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் எப்படி சொல்லி கொடுப்போம்னா, இந்த கர்வ்ஸ், அதாவது ஏக்கான அந்த ஆ போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி அந்த முட்டை போடுறது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அந்த கர்வ் இப்படிதான் கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி நிறுத்துவாங்க, அப்புறம் இப்படி கொண்டு வருவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்படி போட வைக்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரீ லிட்ரஸிங்கிறது எழுத்துக்கு முந்தைய. ஓகேங்களா. இந்த கர்வ்ஸ் எல்லாம் ஸ்லாஷ், இந்த கர்வ்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிட்டில் இதெல்லாம் போட்டு கத்து கொடுக்கறது. அதே போல எண்ணிக்கைக்கு முன்கூட்டிய கருத்துக்கள் அப்படிங்கும்போது அந்த கான்செப்ட்ஸ் பிளேஃபுல்லா விளையாட்டுக்காக கற்பிக்கப்படுகின்றது. இப்ப கையில வந்து ஒரு சாக்லேட்டோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டாய்ஸ் கொடுத்து இதுல எத்தனை இருக்கு நீ கவுண்ட் பண்ணி சொல்லு பார்க்கலாம். ஓ இப்போ 1 2 3 அப்படின்னு அந்த குழந்தை கவுண்ட் பண்ணுச்சுன்னா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபிங்கர்ஸ்ல வந்து இது 5 அப்படின்னு காட்டி அதுக்கப்புறம் அந்த 5க்கான அந்த ஃபிகர்ஸை கொண்டு வருது. ஓகேங்களா. Then focus on organizing alphabets, numbers, shapes and colors. எழுத்துக்கள், எண்கள், வடிவங்கள் மற்றும் நிறங்களை அடையாளம் காணுதல் முக்கியமாகும். ஸோ முன்னாடி இப்ப நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு கவுண்ட் பண்ணி சொல்லி கொடுக்கறதுங்க. அதுக்கப்புறம் 5னா இப்படி போடணும், 2னா இந்த மாதிரி போடணும்னு சொல்றது. தென் எழுத்துக்கள், இப்ப அந்த கர்வ்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த கர்வ்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி போட்டா ஆ, இது போட்டா ஆ அப்படின்னு எழுத்துக்கள். தென் எண்கள், அதான் எண்கள், அதுக்கான வடிவங்கள். ஸோ ஷேப்ஸ் அப்படிங்கும்போது இது வந்து ட்ரையாங்கிள், இது வந்து ரெக்டாங்கிள், அந்த மாதிரி நம்ம ஷேப்ஸ் எல்லாம் போட்டு காட்டி சொல்லி தருது. கலர்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ட்ரீ வந்து அதோட லீவ்ஸ் வந்து கிரீன் கலர்ல இருக்கு. ஆப்பிள் அப்படின்னா அந்த ஆப்பிளை வந்து வச்சு அது ரெட் கலர்ல இருக்கு. லெமன் அப்படின்னா அது ஆரஞ்சு எல்லோ கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு வந்து எழுத்துக்கள், எண்ணங்கள், வடிவங்கள் மற்றும் நிறங்களை, அதாவது ஆல்பபெட்ஸ், நம்பர், ஷேப்ஸ், கலர்ஸ், இதை தான் வந்து முக்கியமான ஃபோக்கஸா வந்துட்டு லோயர் கிண்டர் கார்டன்ல சொல்லி தராங்க. ஓகேங்களா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரி டெல்லிங், ரைம்ஸ், டிராயிங் அண்ட் குரூப் பிளே ஆர் என்கரேஜ்டு. கதை போதனை, பொம்மலாட்ட பாடல்கள், வரையுறுதல் மற்றும் குழு விளையாட்டுகள் ஊக்குவிக்கப்படுகின்றன. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து கதை சொல்ல வைக்கிறது. ஓகேங்களா. அப்புறம் பொம்மலாட்டம், ரைம்ஸ் பாட சொல்றது இல்லைங்களா. ஓகேங்களா. பொம்மலாட்ட பாடல்கள் அப்படின்னா தான் ரைம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ
குட்டி குட்டியாக அந்த ரைம்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு நம்ம வந்து ஆடியோ விஷுவல் கிளாஸ் ரூம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த குழந்தைங்களுக்கு அதையெல்லாம் போட்டு காட்டி கதையோடு சேர்த்து அந்த பாடல்களோட அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கறது. அப்புறம் டிராயிங் பண்ண வைக்கிறது. தென் குரூப் பிளே, குழுவாக விளையாடுறது, அதையெல்லாம் ஊக்குவிக்கிறது. ஓகே, எதுக்காக நம்ம வந்து அந்த குழந்தைங்களை குரூப்பாக விளையாட வைக்கணும்னா அங்கே தான் அந்த குழந்தைங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை, அந்த ஆட்டிடியூட் இதெல்லாம் வரும். ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு அணுகுமுறை, ஒருத்தர்கிட்ட நம்ம எப்படி அணுகணும், அப்புறம் விட்டு கொடுத்து போகிறது, இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு தான் அந்த குழுவாக விளையாடுறது, குரூப் பிளே வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் த்ரூ டிராயிங், சேரிங், பேஸ்டிங். வரைவது, கிழிப்பது மற்றும் ஒட்டுவது போன்ற செயல்கள் மூலம் சிறு இயக்க திறன்கள் மேம்படுத்தப்படுகின்றன. அதாவது அந்த குழந்தைக்கு கிராஃப்ட் சொல்லி கொடுக்கறது, கலர் பேப்பர்ஸை வச்சு அதை கட் பண்ண சொல்றது, அதை வந்து ஷேப்ஸா கட் பண்ணி அதுல வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து செய்ய வைக்கிறது. இதெல்லாம் அந்த குழந்தைங்களுடைய அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு இயக்க திறன்கள் வந்து மேம்படுத்துறதுக்கு அது வந்து உதவியா இருக்கும், இம்ப்ரூவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. தென் develops listening, speaking and attention span gradually. கேட்கும் திறன், பேசும் திறன் மற்றும் கவனக்குறைவு மெதுவாக மேம்படுகின்றன. அதாவது இப்போ இந்த குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கதை சொல்றது, அதுக்கப்புறம் ரைம் சொல்றது, டிராயிங் வரைகிறது, குரூப்பா விளையாடுறது, இந்த பேஸ் பண்றது, கிழிக்கிறது, இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணங்கள், வடிவங்கள், எழுத்துக்கள், எண்கள், இதெல்லாம் வந்து நிறங்கள் எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுது, அதோட கேட்கும் திறனான லிசனிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணுது. பேசும் திறனான ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ். தென் அட்டென்ஷன் ஸ்பேன் கிராஜுவலி, கவனக்குறைவு மெதுவாக மேம்படுகிறது. அது வரைக்கும் அந்த குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுமானா குழந்தைங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாதுங்க. அதுங்களை பிடிச்சி உட்கார வச்சு கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் தான் உண்மையாலுமே, இல்லைங்களா. அப்ப இப்ப ஒரு 10 குழந்தை கிளாஸ்ல இருக்கு, எல்கேஜில ஒரு 20 குழந்தை இருக்குன்னா அந்த 2 குழந்தையோட அந்த கான்சென்ட்ரேஷனையும் நம்ம என்ன பண்ணணும்னா கிராப் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. அந்த குழந்தையோட அந்த அட்டென்ஷனை நம்ம கிராப் பண்றது அந்த டீச்சர் கையில தான் இருக்கு. அந்த டீச்சர் தான் வந்து அந்த கிளாஸ் ரூமோட மாஸ்டர், இல்லைங்களா. அப்ப அந்த டீச்சர் அந்த குழந்தைய என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியோ இல்ல ஏதாவது ஒரு சாங்கோ சம்திங் அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் செஞ்சு அந்த குழந்தைய மெதுவா அந்த அட்டென்ஷனை வந்து டீவியேட் ஆகாம கான்சென்ட்ரேஷன் வந்து கிளாஸ்ல ஃபுல்லா இருக்க மாதிரி பண்ண வைக்கணும். ஓகேங்களா. இதெல்லாம் அந்த லோயர் கிண்டர் கார்டன்னு சொல்லக்கூடிய எல்கேஜி அப்படின்ற அந்த ஸ்டேஜ்ல வந்து டெவலப் ஆகிற விஷயங்கள். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா யூகேஜின்னு சொல்லக்கூடிய அப்பர் கேஜி, ஏஜ் வந்து 4.5லேருந்து 5.5 இயர்ஸ் வரைக்குங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்குனது யாருன்னா மார்கரெட் மேக்மில்லன் அப்படின்றவங்க தான் இந்த கிண்டர் கார்டன் கான்செப்டையே கொண்டு வந்தது. ஓகேங்களா. கிண்டர் கார்டன் ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், யூகேஜி ப்ரிப்பேர்ஸ் சில்ட்ரன் ஃபார் ஃபார்மல் ஸ்கூலிங் த்ரூ ரெடினஸ் ஸ்கில்ஸ். யூகேஜி குழந்தைகளை முறையான பள்ளி கல்விக்காக தயாரிக்கும் கட்டமாகும். ரீடிங் ரெடினஸ், ரைட்டிங் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் நம்பர் கான்செப்ட்ஸ் ஆர் தாட்ஸ். வாசிப்பதற்காக தயார் செய்தல், தென் எழுதுவதற்கு கோடுகள் மற்றும் எண் கருத்துக்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஓகேங்களா. ஸோ இப்போ யூகேஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாரு, இந்த அப்பர் கிண்டர் கார்டன் அப்படின்ற கான்செப்டை வந்துட்டு மார்கரெட் மேக்மில்லன் அப்படின்றவங்க 1914 வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், முழுமையான ஒரு கல்வியை முறையாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தாங்க இதோடைய மெயின் நோக்கம். யூகேஜியில குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ஸ்கூலிங்க்கு வந்துட்டு அவங்களோட அந்த ரெடினஸ் ஸ்கில்ஸ் கட்டாயம் வந்து அந்த குழந்தைங்க என்ன பண்ணணும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், இல்லையா. ஸோ ரீடிங்கு, லிசனிங்கு, லேர்னிங்கு, ரைட்டிங்னு சொல்லக்கூடிய அந்த LSRW அப்படின்னு சொல்ற இந்த 4 பேசிக் ஸ்கில்ஸையும் அடிப்படையாக கொண்டு ஒரு ஃபார்மல் ஸ்கூலிங்க்கு அந்த குழந்தைங்க வந்து போறதுக்கு அந்த குழந்தைங்களை வந்து யூகேஜியில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தயார் பண்றோம். ஓகேங்களா. குழந்தைகளை முறையான பள்ளி கல்விக்காக தயாரிக்கும் கட்டமாகும் இந்த யூகேஜி அப்படிங்கிறது. ஸோ அவங்க அதில் வாசிக்கிறதுக்கு ரெடியாகிறாங்க, அதாவது படிக்கிறதுக்கு. ரைட்டிங் ஸ்ட்ரோக்ஸ் நான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா, இந்த கர்வ்ஸ் இது மாதிரிலாம் போடுறது. கர்சிவ் ரைட்டிங்க்கு வந்துட்டு நல்லா அழகாக இப்போ ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரோக் தான் சொல்லி கொடுப்பாங்க, அதுலேருந்து இப்படி வரும் இல்லையா. ஸோ இதெல்லாம் எழுதுவதற்கான கோடுகள் மற்றும் எண் கருத்துக்கள் கற்பிக்கப்படுகின்றன. இதெல்லாம் யூகேஜியில் சொல்லி கொடுப்பாங்களாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் வேர்ட்ஸ், கவுண்டிங், அடிஷன், ஆப்போசிட் கான்செப்ட்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு. இங்கே தான் வந்து குழந்தைங்க இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எண்கள், எழுத்துக்கள், அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறங்கள்,
அப்புறமா வந்து உருவங்கள், ஷேப்ஸ் இதுதான் படிச்சிருப்பாங்க. யூகேஜில தான் வந்துட்டு சிம்பிள் வேர்ட்ஸ், இப்போ ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் கவுண்டிங்ஸ், இங்க எத்தனை பால் இருக்கு, இங்க எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கு, இங்க எத்தனை ரிங்ஸ் இருக்குன்னு அதை வச்சு அடிஷன். இப்போ இந்த ஒரு சாக்லேட் இந்த பாக்ஸ்ல இருக்கா, இது கூட இன்னொரு சாக்லேட்டை போட்டா இது எத்தனை இப்போ ஆட் பண்ணா 2 இருக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆப்போசிட் கான்செப்ட்ஸ், இது லார்ஜ்னா இது ஸ்மாலு, இது பிக்னா இது ஸ்மாலு, இது ஃபேட்னா இது வந்து லீனு, இந்த மாதிரி வந்து அந்த கான்ட்ரடிக்டா இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுக்கறது. ஓகேங்களா? பாருங்க, எளிய சொற்கள், எண்ணிக்கை, கூட்டல் மற்றும் எதிர்மறையான கருத்துக்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. Behavioral discipline and classroom habits are gradually developed. ஒழுக்கம் மற்றும் வகுப்பறை பழக்கங்கள் மெதுவாக உருவாக்கப்படுகின்றன. இப்ப ப்ரீ கிண்டர் கார்டன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து மேக்சிமம் ஒரு ஹாஃப் டே இருப்பாங்க. ஹாஃப் டே மட்டும்தான் வந்து அந்த ஃபோர்நூன் செஷன்ல தான் மேக்சிமம் அந்த குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு எஜுகேஷனல் ஆக்டிவிட்டிஸ் லைக் லேர்னிங்காக அந்த குழந்தைங்களை வந்து தயார்படுத்தி வைப்பாங்க. ஒரு பாட்டு பாடுறது, ஒரு ரைம்ஸ் சொல்றது, டிராயிங் பண்றது, இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஆஃப்டர்நூன் செஷன்ஸ்ல அந்த குழந்தைங்களுக்கு எதாவது ஃபீட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் ஒருவேளை இல்லை அப்படிங்கும்போது அவங்கள அந்த க்ரஷ்லயோ இல்லை அந்த ஸ்கூல்லயோ வந்துட்டு படுக்க வச்சிருவாங்க, தூங்க வச்சிருவாங்க இல்லைங்களா? பட் ஆனால் இங்க பாத்தீங்க அப்படின்னா யூகேஜில தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க, பிஹேவியரல் டிசிப்ளின், கிளாஸ் ரூம் ஹேபிட்ஸ், அதாவது வகுப்பறையில வந்து ஒழுக்கமா எப்படி நடந்துக்கணும், பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெதுவா ஒண்ணுன்னா இங்கதான் கிராஜுவலா என்ன ஆகுதுன்னா டெவலப் ஆகுதுங்க. ஓரல் எக்ஸ்பிரஷன், மெமரி கேம்ஸ் அண்ட் பேசிக் ரைட்டிங் ஆர் இன்க்ளூடட். வாய்மொழி வெளிப்பாடு, நினைவுத்திறன், விளையாட்டுகள் மற்றும் அடிப்படை எழுத்து செயல்கள் உள்ளடக்கம். இதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்மொழி வெளிப்பாடு அப்படிங்கும்போது ஓரல் எக்ஸ்பிரஷன், இந்த குழந்தைங்களை நிறைய சொல்ல வைப்பாங்க, ரிப்பீட்டடா அந்த புக்ல இருக்கிறது எல்லாத்தையும் வாசிச்சு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் அந்த மாதிரி ஓரல் எக்ஸ்பிரஷன். தென் மெமரி கேம்ஸ், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான அந்த நினைவுத்திறன் விளையாட்டுகள். அப்புறம் பேசிக் ரைட்டிங், இதெல்லாம் வந்து இதுல உள்ளடக்கமாகுமாங்க. ஓகேங்களா? அடிப்படை எழுத்து செயல்கள், ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்ஸ், அதுக்கப்புறமா இங்கிலீஷ்னா ஆல்பபெட்ஸ், தமிழ்னா வந்துட்டு உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது அந்த குழந்தைங்க இந்த ஸ்டேஜ்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? The central government promotes early childhood care and education through the National Education Policy of 2020. சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலமாக மத்திய அரசு தொடக்க கல்வி ஊக்கம் அளிக்கிறது. ஓகே, 2023 அந்த நியூ எஜுகேஷனல் பாலிசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா கல்வி ஊக்கம் அளிக்கிறதாமா இந்த எல்கேஜி யூகேஜி சின்ன குழந்தைங்களுக்கும். ஓகேங்களா? அடுத்து, the policy emphasizes the foundational stage 3 to 8 years as a critical learning period. 3 to அதாவது 3 முதல் 8 வயது வரை அடித்தள கட்டாயமாக கருதி இந்த காலத்தை முக்கியமாக கல்வி காலமாக கருதுகிறது. ஓகேங்களா? அதாவது இந்த 3ல இருந்து 8 வயசுக்குள்ளார இருக்கிறது பாத்தீங்கன்னா அடித்தள கட்டமாக கருதி, அடித்தள கட்டமாகனா அதுதான் பேஸ், அந்த கிரிட்டிக்கல் லேர்னிங் பீரியட் அதுதான். ஓகேங்களா? எம்பசைஸ், அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, முக்கியமான கல்வி காலமாக கருதுகிறது. இந்த நியூ எஜுகேஷனல் பாலிசி 2020 பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 3ல இருந்து 8 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க வந்து அந்த வயசுல தான் அடிப்படை கல்விக்கான அடிப்படைய ஒரு அடித்தளமா அமைச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப கட்டாயமா அந்த கல்விக்கான காலகட்டத்தை ரொம்ப கட்டாயமா கருதி அந்த காலத்தை முக்கியமாக கல்வி காலமாக கருதணும் அப்படின்ன மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? பேஸ் நல்லா இருந்தாதான் பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்ததா நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்தது அந்த குழந்தைங்க வந்து கத்துக்கிறது எல்லாமே அந்த குழந்தைங்க வந்துட்டு நல்லா கத்துப்பாங்க இல்லைங்களா? த இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ICDC, அதாவது நம்மளுக்கு இப்போ வந்து கொஸ்டின் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ICDCனா என்ன, அது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு, யார் அதை வந்து லான்ச் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க மெயினாக வந்து கொஷின்ஸாக வரும். அதே மாதிரி ப்ரீ பிரைமரியில் இப்போ நம்ம வந்து அப்பர் பிரைமரி வந்து பார்த்தோம் இல்லைங்களா, யூகேஜியில் மார்கரெட் மேக்மில்லன் அப்படின்றவங்க, மேக்மில்லன் அவங்க அது வந்து கொஷினாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ யார் அந்த யூகேஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரீ பிரைமரியில் வந்து அண்டர் கிண்டர் கார்டனில் வந்துட்டு மெயினான வந்து ஒரு ஸ்டேஜாக சொன்னது உருவாக்குனது யாருன்னு கேட்கலாம். ஓகேங்களா? Then the scheme supports அங்கன்வாடி based preschooling. ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அங்கன்வாடி மையங்களின்
பள்ளி கல்வியை வழங்குகிறது. ஸோ ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் வந்து அங்கன்வாடி மையங்களின் முன் பள்ளி கல்வியை வழங்குகிறது. ஓகேங்களா, அங்கன்வாடி மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த ப்ரீ ஸ்கூலிங்கை வந்துட்டு கொடுக்குறாங்க. சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் இன்க்ளூட்ஸ் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் அண்டர் ஃபவுண்டேஷனல் லேர்னிங். சமக்ரா கல்வி திட்டம் அடித்தள கற்றல் அடிப்படையில் முன்பள்ளி கல்வியையும் உள்ளடக்குகிறது. இந்த சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடித்தள கற்றல் அடிப்படையில் முன்கல்வியையும் உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலா இந்த சமஸ்கரா வந்துட்டு எங்க வருது இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த SSA இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, அந்த கமிட்டியோட வர்றது தாங்க. ஓகேங்களா, இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு முன்னாடி இந்த SSA, RMSA, TEன்னு சொல்லக்கூடிய டீச்சர் எஜுகேஷன் இது எல்லாத்தையும் இன்டகிரேட்டடா வச்சு அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் உருவாக்கின ஸ்கீம் தான் இந்த சமஸ்கிரா சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் ECE early childhood education through their own policies and support அங்கன்வாடிஸ். மாநில அரசுகள் தங்களது கொள்கைகளின் வாயிலாக குழந்தை முதற் கல்வியை செயல்படுத்துகின்றன மற்றும் அங்கன்வாடிகளை ஆதரிக்கின்றன. மாநில அரசு என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய அந்த பாலிசிஸ வந்து என்ன பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அது மூலியமா குழந்தையுடைய முதற் கல்வியை செயல்படுத்துகின்றனர் மற்றும் அங்கன்வாடிகளை ஆதரிக்கின்றனர். அந்த ப்ரீகேஜி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LKG UKG எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இல்லைங்களா. அங்கன்வாடி ஆதரிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையுடைய முதற் கல்வியை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுலையும் மாநில அரசுகள் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு ப்ரொவைட்ஸ் பால்வாடிஸ் அண்ட் ICD சென்டர்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஏஜ்டு 3 to 5 years. தமிழ்நாடு அரசு 3 முதல் 5 வயதுடைய குழந்தைகளுக்கு பால்வாடி மற்றும் ICDS மையங்களை வழங்குகிறது. ஓகே, ஸோ அந்த ICDS மையம் அப்படிங்கிறது தான் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதுவும் பால்வாடியும் வந்து மெயினாக இந்த 3லேருந்து 5 வயசு குழந்தைங்களுக்காக உருவாக்கியிருக்காங்க. கேரளா ஃபோக்கஸ் ஆன் சைல்டு ஃப்ரெண்ட்லி கரிக்குலம் அண்ட் ட்ரெயின்டு ப்ரீ பிரைமரி டீச்சர்ஸ். கேரளா குழந்தை நட்பு பாடத்திட்டம் மற்றும் பயிற்சி பெற்ற முன் பள்ளி ஆசிரியர்கள் மீது கவனம் செலுத்துகிறது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த BT அசிஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இந்த செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அவங்க தான் மெயினாக ப்ரீ பிரைமரி டீச்சர்ஸ் நம்ம சொல்கிறோம். கேரளாவில் வந்து குழந்தை நல திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்பு பாடத்திட்டத்தில் வந்து யாருக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க, பயிற்சி பெற்ற முன்பள்ளி ஆசிரியர்கள் மீது கவனம் செலுத்துகிறது. ஓகேங்களா, ஏற்கனவே வந்து இந்த சைல்டு ஃப்ரெண்ட்லி கரிக்குலம் அதுக்கப்புறம் ப்ரீ பிரைமரியில் வந்து ட்ரெயின் ஆன டீச்சர்ஸ் மேலே தான் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மிட் டே மீல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆர் எக்ஸ்டெண்டட் டு ப்ரீ பிரைமரி சில்ட்ரன் இன் சம் ஸ்டேட்ஸ். சில மாநிலங்களில் மதிய உணவு திட்டம் மற்றும் ஊட்டச்சத்து திட்டம் முன்பள்ளி குழந்தைகளுக்கும் வழங்கப்படுகிறது. ஸோ ஒரு சில மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மிட் டே மீல்ஸ் அந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்து திட்டம், மதிய உணவு திட்டம் இது வந்து முன்பள்ளி குழந்தைங்களுக்கும் வழங்கப்படுகிறது. அதை முன்பள்ளி கல்வி அப்படின்னா நம்ம ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் தான் சொல்கிறோம். ஓகேங்களா, அதாவது கிண்டர் கார்டன், அப்பர் கிண்டர் கார்டன், லோயர் கிண்டர் கார்டன் இதுதானே வந்து ப்ரீ பிரைமரி இல்லைங்களா. ஸோ NPA 2020 நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 2020 proposes inclusion of pre-primary in formal school structure 5+3+3+4 மாடல். தேசிய கல்விக் கொள்கை 2020 பிரகாரம் பார்த்தீங்கன்னா 5+3+3+4 கட்டமைப்பில் முன்பள்ளி கல்வியை பள்ளி அமைப்பில் ஒருங்கிணைக்கிறது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து அதாவது இப்போ நம்ம ஸ்கூலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம 1லேருந்து 8, அதுக்கப்புறம் 10th 11th 12th அப்புறமா நம்ம ஹையர் எஜுகேஷன் அந்த மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரை எடுத்துட்டு இருந்தோங்க. ஓகேங்களா, இப்போ அந்த தேசிய நியூ கல்விக் கொள்கை அதாவது தேசிய கல்விக் கொள்கை புதுசு 2020 பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா 5+3+3+4 அப்படிங்கிற கட்டமைப்பில் முன்பள்ளி கல்வியை பள்ளி அமைப்பில் ஒருங்கிணைத்து இருக்கிறது. ஓகேங்களா, ஸ்பெஷல் ட்ரைனிங் அண்ட் லேர்னிங் கிட்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் ECEC அண்டர் வேரியஸ் ஸ்கீம்ஸ். ECEC அதாவது இந்த குழந்தைங்களுக்கான அந்த எஜுகேஷ்னல் அந்த
குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கரிக்குலம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் லேர்னிங் கிட்ஸும் கொடுக்குறாங்க. திட்டங்களின் அதாவது இந்த இசிஇசி அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு திட்டங்களின் கீழ் ஆரம்ப குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக்காக சிறப்பு பயிற்சி மற்றும் கற்றல் திட்டங்கள் வழங்கப்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறைய கிட்ஸு கற்றல் திட்கள் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாமே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கிளே, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் செய்யறதுக்கான பேப்பர்ஸ், கலர் பேப்பர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து வர்றது வந்து கோத்தாரி கமிஷனுங்க. ஸோ கோத்தாரி கமிஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கமிஷன். ஓகேங்களா? கோத்தாரி கமிஷன் emphasized free and compulsory education for children aged 6 to 14. கோத்தாரி ஆணைக்குழு 6 முதல் 14 வயதுக்குள்ள குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வியை வலியுறுத்துகிறது. மெயின் மோட்டோ என்ன கோத்தாரி கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 14 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க கட்டாயம் என்ன பண்ணணும் அப்படின்னா கல்வி கற்று ஆக வேண்டும்னு வலியுறுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ இட் ரெக்கமெண்டட் a common school system and improvement of primary education quality. இது பொது கல்வி கட்டமைப்பை மற்றும் தொடக்க கல்வியின் தரத்தை மேம்படுத்த பரிந்துரைத்தது. கோத்தாரி கமிஷன் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொது கல்வி கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய காமன் ஸ்கூல் சிஸ்டம், எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஸ்கூலிங் சிஸ்டம். அதே மாதிரி பிரைமரி எஜுகேஷன் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், தொடக்க கல்வியினுடைய தரத்தை வந்து மேம்படுத்த சொல்லி பரிந்துரைத்திருக்காங்க. ஓகேங்களா? ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க கோத்தாரி கமிஷன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் ஆக்ட். ஸோ இந்த பிரைமரி எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. The Primary Education Acts enacted by various states made elementary education compulsory. பல மாநிலங்களில் கொண்டு வரப்பட்ட தொடக்க கல்வி திட்டங்கள் ஆரம்ப கல்வியை கட்டாயமயமாக்கின. அதாவது ஒரு நிறைய ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பிரைமரி எஜுகேஷனுக்குன்னு நிறைய ஆக்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்து கட்டாயம் அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஓகே, கட்டாயம் எல்லா மாநிலத்திலையும் வந்து குழந்தைங்க வந்து அந்த தொடக்க கல்வி சட்டங்கள் வந்து ஆரம்ப கல்வியை வந்து கட்டாயமயமாக்கி வச்சிருக்காங்க. எல்லாரும் கட்டாயம் கம்பல்சரி என்ன பண்ணணும், அந்த பிரைமரி எஜுகேஷனை அட்டைன் பண்ணணும். 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. These acts aimed to increase enrollment, reduce dropout rates. இந்த சட்டங்கள் சேர்க்கையை அதிகரித்து இடைநின்ற மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்க நோக்கமாய் இருந்தன. அதாவது இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எது மெயினாக அவங்க வந்து எய்ம் பண்ணுறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சேர்க்கையை அதிகரிக்கணும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த என்ரோல்மெண்ட் அட்மிஷன் வந்து அதிகரிக்கணும். அப்புறம் இடைநின்ற மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்க நோக்கமாக இருந்தன. அதாவது ட்ராப் அவுட்ஸை ரெடியூஸ் பண்ணணும். நடுவில் அந்த குழந்தை வந்து ஃபீஸ் கட்ட முடியல, இல்லைனா வந்துட்டு வீட்டோட வறுமை சூழ்நிலையால் அந்த குழந்தை வந்து வேலைக்கு போகணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தால் அந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த கல்வியை வந்து தொடர முடியாமல் ட்ராப் அவுட் ஆகிறாங்க, இடையிலே நின்றுடுறாங்க இல்லையா? அந்த பர்டிகுலராக அந்த சில்ட்ரன், அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் ஆக்டோடைய மெயின் எய்மாக இருந்திருக்குங்க. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் ஆக்டோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்தா, அப்போ வந்து என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, ட்ராப் அவுட்ஸ் ரேட்ஸ் வந்து என்ரோல்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி ட்ராப் அவுட் ரேட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் அதோட மெயின் எய்ம் அப்படின்னு நம்ம ஆப்ஷனில் இருக்கிறத எழுதணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். All India Council for Elementary Education, in short we are telling it as AICE. 1957 இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? AICE was established in 1957 to coordinate and promote elementary education in India. 1957 ஆண்டு ஆரம்ப கல்வியை ஒருங்கிணைக்கவும் மேம்படுத்தவும் இந்தியா முழுவதும் AICE அமைக்கப்பட்டது. அதாவது இந்த கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் பாஸ் பண்ணது 1957.
எதுக்காக அப்படின்னா ஒருங்கிணைக்கவும், அதாவது ஆரம்ப கல்வியை ஒருங்கிணைக்கவும் மேம்படுத்தவும். இந்தியா முழுசுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் வந்துட்டு அந்த பிரைமரி எஜுகேஷனை கட்டாயம் அட்டைன் பண்ணணும், அவங்களுக்கு அந்த ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது கட்டாயம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிறதுங்க. இதுவுமே கொஸ்டினா வரலாம். ஓகேங்களா? ஓகே, இட் ஹெல்ப் இன் பாலிசி ஃப்ரேமிங் அண்ட் பிளானிங் ஃபார் யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அனைவருக்கும் கல்வி கொள்கை வடிவமைப்பு மற்றும் திட்டமிடலுக்கு பெரிதும் உதவியது. அதாவது இந்த ஏஐசின்னு சொல்லக்கூடிய இந்த ஆல் இண்டியா கவுன்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்கான கவுன்சில் வந்துட்டு எல்லாருக்கும் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்வி கொள்கையை வடிவமைக்கவும், அது பத்தி திட்டங்களை வந்து திட்டமிடலுக்கு பெரிதும் உதவியது. அப்படின்னா அதை பத்தி பிளான் பண்றதுக்கு, யூனிவர்சல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்கான அந்த பிளானிங்க்கும் அதுக்கு ரிலேட்டடா பாலிசிஸை ஃப்ரேம் பண்றதுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம், DPEP அப்படின்னா 1994 கொண்டு வராங்க. DPEP was launched in 1994 to improve primary education infrastructure and learning outcomes. 1994 தொடக்க கல்விக்கான அடித்தள வசதிகள் மற்றும் கற்றல் விளைவுகளை மேம்படுத்த மாவட்ட தொடக்க கல்வி திட்டம் என்னும் DPE தொடங்கப்பட்டது. ஓகே, ஸோ அப்போ 1994 வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம் எதுக்காக கொண்டு வந்தாங்க? பிரைமரி எஜுகேஷன்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும். ஓகேங்களா? அது கற்றல் விளைவுகளை மேம்படுத்தவும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையான அந்த அடித்தள வசதிகளை வந்து மேம்படுத்தவும் தொடங்கப்பட்டது தான் வந்துட்டு இந்த DPEPன்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். ஓகே, இட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஓப்பனிங் நியூ ஸ்கூல்ஸ் அண்ட் மாஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ட்ரெயின்டு டீச்சர்ஸ். புதிய பள்ளிகளை தொடங்கவும் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை பெரிய அளவில் நியமிக்கவும் இது கவனம் செலுத்தியது. இதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DEP அப்படிங்கிறது நிறைய நியூ ஸ்கூல்ஸை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி நல்ல வெல் ட்ரெயின்டு டீச்சர்ஸை வந்து ரொம்ப கவனமாக அவங்கள வந்து செலக்ட் பண்ணி மாசாக ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து பெரிய அளவில் அவங்கள நியமித்து இந்த பிரைமரி எஜுகேஷனுடைய அந்த லெவல் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது நல்ல குவாலிட்டியான எஜுகேஷனை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் மெயின் கான்செப்டுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த டாபிக் வந்து யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்றது, UEE. ஓகே, தொடக்க கல்வியின் உலகமயமாக்கல். Future Vision Study Center, second floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.